ஒரு நல்ல ஃபீமேல் ஃபைட்டர் தான் உங்களுக்கு நல்ல ப்ரீடிங்க்கான ரிசல்ட் கொடுக்கறது, ப்ரைஸ் எடுக்கிறது எல்லாமே அதில் தான். ஸோ ஒரு ஃபீமேல் நல்லா சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து ஒரு மேல் எடுத்துப்போம், நல்ல ஒரு ஹெல்த்தியான மேலு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி ஜார், இது வந்து நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம், அரல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸு இல்லாட்டி ஒரு சின்ன பவுல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த தொட்டி, இந்த சைஸ் தொட்டி தேவைப்படும். ஒரு 1 ஃபீட் டேங்க்கு, புதுசாக ப்ரீடிங் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 ஃபீட் டேங்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சின்ன டப்பு அந்த மாதிரி பக்கெட் அந்த மாதிரி போய்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் ஆட் பண்ணிக்கணும், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மேல் ஃபிஷ் ஆட் பண்ணணும். அதே மாதிரி தண்ணி இந்த மாதிரி லெவல்லே வச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸை கலெக்ட் பண்ணி பபுள் நெஸ்ட்டில் வைக்கும் போது மேலுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி தண்ணியை வச்சுக்கோங்க. அடுத்து அந்த ஃபீமேல் ஃபிஷ்ஷை நம்ம வச்சுருக்க கிளாஸ் கண்டெய்னருக்குள்ளே விட்டு மேல் பார்க்குற மாதிரி வைப்போம். மேல் வந்து ஃபீமேலை சுற்றி வந்து ஃப்ளாட் பண்ணி பபுள் நெஸ்ட் கட்ட ஆரம்பிச்சிடும். இதுதான் டே 1 ப்ராசஸ். இந்த ஃபுல் கிளிப் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் பார்த்தோன்னே மேல் பீட்டா வந்து நல்லா பபுள் நெஸ்ட் கட்டி இருந்துச்சு. பபுள் நெஸ்ட் கட்டதுனால சரி காலையில் எல்லாத்துக்கும் இந்த ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணிவிட்டு இந்த பேருக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் யுனைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு லார்வாலாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் என் டேங்க்லேருந்து. அதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணது தான். அப்படியே அதில் இருந்த லைவான லார்வாவை எடுத்து ஃபிஷ்ஷுக்கு போட்டேன். ஃபிஷ்ஷுக்கு போட்டோன்னே ஃபீமேலும் மேலும் நல்லா விரும்பி சாப்பிட்டுச்சுங்க. வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்தா தெரியும். அதை நான் ஃபீட் பண்ணுற வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யுனைட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஃபுட்டு போட்டு யுனைட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், ரெண்டும் ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ப்ரீடிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் மேல் வந்து சாப்பிடாமல் இருக்கும் குட்டிங்களை எடுத்துகிட்டு போய் பபுள் நெஸ்ட்டில் வைக்கும் போது. ஸோ வந்து இப்போவே அதுக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபீமேலும் பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து நிறையா போட வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம ஃபீடு நல்லா கொடுத்தோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு எக்ஸும் நல்லா வரும். தென் பார்த்திங்கன்னா இப்போது பேர் சாப்பிட்ற கிளிப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நேரம் பாருங்கள், நெக்ஸ்ட்டு பேசுவோம். இப்போ 2 மேலும் ஃபீமேலையும் யுனைட் பண்ண யுனைட் பண்ணிவிட்டு இப்போ மேலையும் ஃபீமேலையும் யுனைட் பண்ணக்கப்புறம் மேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலை பார்த்து ஃப்ளேர் பண்ணிக்கிட்டு அதை அட்டாக் பண்ணும். இது ப்ரீடிங் ப்ராசஸில் ஒரு காமனான விஷயம். ஸோ வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்கன்னா ஃபீமேலை வந்து மேல் ரொம்ப அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காதீங்க. ஏன்னா இதுவும் ஒரு ப்ராசஸ் தான். ஸோ வந்து அது ப்ராசஸாக விட்டுருங்க. தென் வந்து விடுறதுக்கு முன்னாடி ஃபீடு இந்த மாதிரி பண்ணிவிட்டு விடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா மேல் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்காது. தென் பார்த்திங்கன்னா இப்போது மேல் வந்து சுற்றி வந்து பபுள் நெஸ்ட் கட்டும். பபுள் நெஸ்ட் கட்டினக்கப்புறம் ஃபீமேல் வந்து அதை போய் பார்த்துட்டு வரும். பாருங்கள் வீடியோவை. வந்து ஃபீமேலும் மேலும் வந்து ப்ரீட் ஆகிற வீடியோ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த வீடியோ தொடர்ந்து அதே வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.